இன்றைக்கு வந்து 80th anniversary என்றோன்னு இது ஒரு ஹாப்பி மூமெண்ட் இல்லை, இது ஒரு சேட் மூமெண்ட் உலகத்துக்கே. ஹிரோஷிமா அட்டமிக் பாம் 6th 8 1945 8 years ஆயிட்டுது இன்றைக்கு. அது மூலமாக இந்த உலகம் ஏதாவது ஒரு லெசன் லேர்ன் பண்ணிச்சாண்டா இல்லை. ஹிரோஷிமா இப்போ லேண்ட் ஆஃப் பீஸ் என்று சொல்லித்தான் சொல்கிறது ஹிரோஷிமாவுக்கு. ஏன்னா அவங்க பட்ட கஷ்டம் இன்னொரு இடம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்கள அதை விரும்புகிறது. ஏன்னா அந்த கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும், இந்த உலகத்திலே யாரும் பார்த்ததில்லை அந்த கஷ்டம். அந்த வீடியோக்கள் யாராவது பார்த்துருக்குறீங்களா? இந்த மேலே போகிற மாதிரி தான் அட்டமிக் பொம்முண்ட ரியாக்ஷன். ஸோ ஹிரோஷிமாவில் இந்த பொம்மை விழுந்த உடனே வித்தின் மினிட்ஸ் more than 100,000 people on the spot gone. Few months later more than 200,000 people. அந்த ரேடியேஷன் எஃபெக்டால் 3 நாளைக்கு பிறகு நாகசாக்கியில் சேம் சிச்சுவேஷன். இந்த ஜப்பான் அவ்வளோத்தை பார்த்துருக்கேண்ணா, அவ்வளோத்தை பார்த்தும் அவங்க இந்த உலகத்தில் இப்போ ஒரு சூப்பர் பவராக நிற்கிறாங்களேண்ணா. எலக்ட்ரானிக் சைட்டில் ஜப்பனீஸ் ப்ரொடக்டண்டா அங்கால செகண்ட் கொஸ்டின் இல்லைண்ணா. அவங்கள ஒரு நாளும் அவங்களுக்கு நடந்ததை பற்றி இப்படி அலம்பி கொண்டு இருக்கல, நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் தாங்கள் எப்படி ரீபில்ட் ஆகிறான்னு சொல்லி தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணது. இப்போ ஒரு சூப்பர் பவராக வந்து நிற்குது. ப்ளஸ் எவ்ரி இயர் சுனாமியால் அடிபடுற ஒரு நாடு, அந்த நாடு மாதிரி உலகத்தில் எந்த நாட்டிலையும் எவ்ரி இயர் அடிபடுற சுனாமியால். அப்படி இருந்தும் அவங்க இந்த வேலையில் செஞ்சுட்டு இருக்காங்களேண்ணா, செய்கிற வேலை எல்லாத்தையும். இது வந்து இப்போ காசாவில் இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன். ஜோர்டன் வந்து ஏர் மூலமாக 8 போட்டது. ஸோ அந்த டைம் எடுத்த வீடியோக்கள் அந்த பிளேனில் இருக்குது. இந்த காசா சிட்டியை பார்க்க செகண்ட் வேர்ல்டு வாரோட நிலைமையும் பார்க்க பெரிய வித்தியாசம் எனக்குண்ட விளங்கல. அட்டமிக் பாம் பாவிக்கலைன்றதுக்காண்டி காசாவில் நடந்த சம்பவம் சின்ன சம்பவம் நாங்கள் எடுக்கல. அதுனா எந்த பொம்மை பாவிச்சு நாங்கள் அடிக்கிறோம்ன்றது இல்லை இங்கே இருக்கிற பிரச்சனை, செய்கிற சம்பவங்கள் தான் இங்கே பிரச்சனைனா. ஆனால் ஆஃப்டர் எஃபெக்ட் வந்து சேம் தானே எல்லாம் இருக்கும். இந்த காசா நிலைமையை பார்க்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஹியூமனிட்டின்றது வேர்டுக்கு இங்கே ஸ்பேஸ் இல்லை இந்த உலகத்தில். உண்மையாக சொல்ல போனால் ஹியூமனிட்டி டசன்ட் எக்ஸிஸ்ட் எனிமோர். நான் என்ன உலகத்தையும் செய்ய பார்த்து கொண்டிருக்காங்க தானே உலகம் ஃபுல்லாக. எல்லா லீடர்ஸும் எத்தனை ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, UN, ரெட் கிராஸ், இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க இருந்தோண்டு. இவங்களுக்கு ஏன் ஃபண்டிங் போய் கொண்டு இருக்கு. இப்படி ஒரு சம்பவத்தை நிப்பாட்டேலாத அளவுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்களா, என்னத்துக்கு இருக்காங்க அவங்களெல்லாம். 80 இயர்ஸுக்கு அப்புறமும் அதே சம்பவங்கள் அப்படியே நடக்குது, வேறு ஒரு ஃபார்மில். அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே பாவிக்கிற வெப்பன் பெட்டர்ன்றதுக்காக வேண்டி நடக்கிற சம்பவம் சின்ன நாங்கள் எடுக்கல. அதுனா எண்ட் ஆஃப் த டே 2 வீடியோக்களை பார்க்கவும் ஆஃப்டர் எஃபெக்ட் வந்து ஒன்றாத்தான் இருக்குது எனக்குண்டா. நாங்கள் சிவிலைஸ்டா இந்த உலகத்தில் இருக்கிறது, படித்தவங்க மாதிரியா நடக்கிறாங்க இந்த உலகத்தில் இருக்கிறாக்கள், இந்த லீடர்ஸ், இந்த ஆர்கனைசேஷனை ரன் பண்ணுறாக்கள். காலம்தான் போச்சொல்லியே பெருசாக மாற்றங்கள் இல்லைண்ணா. முந்தி பிளாக் அண்ட் ஒயிட், இப்போ கலர்ஃபுல்.